வெல்கம் டு அபி என்டர்டெயின்மெண்ட் லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கான உங்களுக்கான வீடியோ தான். பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் வந்து என்னென்ன மூலிகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது அப்பக்கோவையோட கொடி. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, சளி பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம ரசம் வைக்கலாம், இல்லை சட்னி மாதிரி கூட அரைச்சி சாப்பிட்லாம். இது வந்து வெப்பாலை வந்து ஒரு சின்ன கன்று மாதிரி தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸ்கின் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பெஸ்ட்டு வெப்பாலை. கேசவர்தினி முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. முடி வந்து நல்லா வளர்றதுக்கு எண்ணெயில் போட்டு காய்ச்சி பயன்படுத்தலாம். இது வந்து 60ஆம் பச்சை. குழந்தை இருக்கவங்க வீட்டிலலாம் இது கண்டிப்பாக இருக்கணும். புகை போடலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அந்த தெவலை அரைச்சி ஊற்றுவோம், அது கூட சேர்த்து அரைச்சும் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். இது வந்து ரோஸ்மேரி, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது, நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து பிரம்ம கமலம் வந்து நைட் நேரத்தில் மட்டும்தான் பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் பெருசாகி வளரல. ஒரே ஒரு இலையில இருந்து, அதுவும் பாதி இலையிலேருந்து இந்த அளவுக்கு வளர வச்சுட்டோம். இது வந்து பெரிய நங்கை. நம்மக்கிட்ட சிறிய நங்கையும் இருக்குது, பெரிய நங்கையும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நிலவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கஷாயம் போட்டு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சளி பிரச்சனை, அதுக்கப்புறம் காய்ச்சல், இதுக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் காட்டை மட்டும் உச்சி மண்டை வரைக்கும் அவ்வளோ கசப்பு தன்மையாக இருக்கும், பயங்கர கசப்பாக இருக்கும். இது வந்து சிறிய நங்கையில் குட்டி குட்டியாக வந்து வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கு பாருங்கள். சிறிய நங்கை இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய நங்கை கொஞ்சம் இலைகள் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து திப்பிலி, அரிசி திப்பிலி வந்து கட்டிங்ஸ் மூலயமாவும் வளர்க்கலாம். சளி சம்மந்தப்பட்டதுக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து கரும்புலா, நம்ம ஹேரை வந்து இயற்கையாகவே கருமையாக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது. இது வந்து மாசிப்பத்திரி. குழந்தைகளுக்கு அரைச்சி குளிக்க வைக்கும்போது இது போட்டு அரைச்சி குளிக்க வைக்கலாம். அதே மாதிரி நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணும்போது இதை காய வச்சு பவுட்ரு பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மாலை கட்டுறதுக்கெலாம் பயன்படுத்துவோம்ல, அதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே வாசனை அருமையாக இருக்கும். கட்டிங்ஸ் மூலயமாவே வளர்க்கலாம். இது லெமன் கிராஸ் வந்து சுக்குப்புல் மாதிரியும் இருக்கும், நம்ம பார்த்து தான் வாங்கிக்கணும். லெமன் கிராஸ் வந்து நம்ம டீ போட்டு குடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ஆரோ ரூட் வந்து நம்ம கிழங்க வந்து பவுட்ரு பண்ணியோ இல்லை கிழங்கு மாதிரி அவிச்சோ சாப்பிட்லாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் ரொம்பவே பெஸ்ட்டு ஆரோ ரூட்டு. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து வெட்டிவேர் வந்து இப்போ நம்மளுக்கு அறுவடை பண்ணுறக்கு தயாராகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். வெட்டிவேர் வந்து உடம்பை வந்து குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சலுக்கும் பயன்படுத்தலாம். அப்புறம் நம்ம ஜூஸ் மாதிரி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நம்மக்கிட்ட வெட்டிவேர் மட்டும் ஒரு 10 செடிக்கு மேலே இருக்குது. எங்கேயுமே அதிகமாக இருக்கிறது நம்ம வீட்டில் வந்து துளசி தான். எங்கே பார்த்தாலும் மூலை முடுக்கு ஃபுல்லாக களைச்செடி மாதிரி அதிகமாக துளசி தான் வளர்ந்துருக்கு. துளசி வந்து சளி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப 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 பெஸ்ட்டு. முள் கத்திரிக்காய் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் முள்ளாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இது கண்ணா பின்னான்னு வளர்ந்துட்டுருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கற்பூரவள்ளி பாருங்களேன், ஒரு சின்ன காடு மாதிரியே உருவாயிருக்கு. ஒரு கட்டிங்ஸ் மூலயமா கூட இதை வளர்க்கலாம். தலையில் இருக்க பொடுகு பிரச்சனைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி சளி பிரச்சனைக்கும் ரொம்ப 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 பெஸ்ட்டு கற்பூரவள்ளி. வாசனை பக்கத்தில் போனாவே அப்படியே ஆளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்புறம் சோற்றுக்கற்றாழையில் உச்சி முதல் பாதம் வரை எல்லா இதுக்குமே நம்ம பயன்படுத்தலாம். சோற்றுக்கற்றாழையில் அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குது. இது ரணகல்லி வந்து ஸ்டோன் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. ஸ்டோன் பிரச்சனைனா கல்லடைப்புக்கு நம்ம டெய்லி ஒவ்வொரு இலையை வந்து எடுத்து ஜூஸ் மாதிரி அடித்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கல் வந்து யூரின் மூலயமா வெளியே வந்துடும். கல் பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. இது வந்து இலைப்பிரண்டை எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு போகுது பாருங்களேன். இலைப்பிரண்டை வந்து இதை நம்ம சும்மாவே வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். இதை வந்து உரிச்சு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து மருகு வந்து ஹேர் ஆயிலுக்கும் பயன்படுத்திக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி குளியல் பொடிக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மாலை கட்டும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். வெள்ளைத்தூதுவளை, நம்ம இதை கவனிக்காமல் போனால் கூட நம்மளை பிடிச்சி இந்த மூலயமா இழுத்து என்னை கவனிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் வீட்டை சுற்றியும் தூதுவளை செடி நிறையா இருக்குது. அதில் வெள்ளைத்தூதுவளையில் ஒரு 4-5 செடி போல் இருக்குது. பூ வந்து இப்போ தான் வச்சிட்ருக்கு. சளி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து சில்வர் டஸ்ட்டு பர்ஃப்யூம்லாம் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம குளியல் பொடி கூட சேர்த்தும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உருட்டு பிரண்டை அப்படிங்கிறது அது பார்க்குறக்கே உருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம சமையல் முறைக்கு பயன்படுத்துகிறது தான் சில்வர் டஸ்ட். இது வந்து ரொம்ப பெரிய செடி, இப்போ பூ வச்சிட்ருக்கு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு அழகு செடி மாதிரியும் வைக்கலாம். குளியல் பொடியிலையும் நம்ம இதை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் டஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிறது ஷைனி பூஸ்.
இதுதான் வெற்றிலை பச்சை அப்படிங்கிற மசித்தண்டு. நிறைய பேர் இதுக்கு இது சளி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு சூப் எப்படி வைப்போம், அந்த மாதிரி சூப் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு கீரை வகை தான். கலவைக்கீரை கூடயும் சமைச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது ஸ்டீவியா, ஸ்வீட் துளசி. ஸ்வீட் துளசி சுகர் பேஷண்ட் இருக்கவங்கெல்லாம் வந்து இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதோட இலைகள்லாம் பறித்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இது காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம டீ ஏதாவது போடும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வல்லாரைக்கீரை. வல்லாரையிலே வந்து 2, 3 வகை இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது நாட்டு வல்லாரை, யானை வல்லாரை, அதுக்கப்புறம் கருப்பு வல்லாரைலாம் இருக்குது. அது நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இது வந்து பல்வலி பூண்டு. பல்வலி பூண்டு வேறு, அக்ரகாரம் வேறு. அதை தான் கொஞ்சம் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இது முயல் காது செடி. முட்டி வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. எண்ணெயில் காய்ச்சி நம்ம பயன்படுத்தலாம். பார்க்குறக்கு அழகு செடி மாதிரி இருக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி சொல்லவா வேணும், ஃபஸ்ட்லாம் தேடின கிடைக்கவே இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் வெள்ளை கரிசலாங்கண்ணியாகவே இருக்குது. இது கொடிக்கள்ளி அப்படிங்கிற எங்கள் ஊர் பேரில் பாச்சாங்கோல் அப்படின்னு சொல்லுவோம். கள்ளி முளையான் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. அதே மாதிரி நாவறட்சி இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி சாப்பிடும்போது அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, பசி உணர்வே இல்லாமல் இருக்கும். அந்த பசி உணர்வை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கும். கள்ளி முளையானில் பெரிய வகையும் இருக்குது, சின்ன வகையும் இருக்குது. ரெண்டுமே வந்து சாப்பிடக்கூடியதான். சும்மா கட்டிங்ஸ் மூலியமே வளர்த்துடலாம். இதெல்லாம் வந்து அழிவில் இருக்க தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாகலாம் கிடைக்கிறதில்ல. இது வந்து சுண்டைக்காய். சுண்டைக்காய் வந்து சுகருக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு. சுண்டைக்காய். வெள்ளை கரிசலாங்கண்ணி சளி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்ம முடியை வந்து இயற்கையாகவே கருமையாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் இருக்குது. நம்ம உணவில் பயன்படுத்துகிற கீரை தான். இது வந்து முடிக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இதுவும் உணவுக்கு பயன்படுத்துகிறது தான். தலைமுடிக்கு மட்டும் பயன்படுத்துகிறது அப்படின்னு இல்லை. இது நீர்முள்ளி. ஆண்மை பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. இதில் இருக்க விதைகளை வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிடலாம். ஆண்மை பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது. இதுதான் கல்லுருக்கி, வேம்பு துளசி அப்படின்னும் சொல்லுவாங்க. கல் பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. சிறுநீரக கற்களை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது. இது உணவில் எடுத்துக்கூடிய ஒரு வகை தான். அப்புறம் புதினா. நிறைய நர்சரியில் பார்க்கும்போது புதினாவெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அது கூட வாங்குறாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம வீட்டில் புதினா வாங்கினோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சிகளை நடவு பண்ணி வச்சாவே அது பாட்டுக்கு தாராளமாக வளர்ந்து வந்துடும். விக்ஸ் துளசி. விக்ஸ் துளசி வந்து அப்படியே விக்ஸோட வாசம் தாங்க. நம்ம நார்மலாக அதை தொட்டு மோந்து பார்த்தாவே போதும், அந்த விக்ஸோட வாசனை அப்படியே இருக்கும். சளி பிரச்சனைக்கெலாம் ரொம்பவே பெஸ்ட்டு. பொடுதலை. பொடுதலை வந்து தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் பொடுகையை வந்து நீக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இது ஒரு கீரை வகை தான். நம்ம வந்து கலவை கீரையாகவும் சமைச்சு சாப்பிட்லாம். ரசத்துக்கு செலவு ரசம் அரைப்போம், அதுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாம். இது எல்லாமே என்னோட தேடுதலில் நான் கொண்டு வந்து வச்ச மூலிகை செடிகள். இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம விக்ஸ் துளசிலாம் நார்மலாக வந்து ஒரு செடி வச்சாவே போதும், அது பரவி பரவி நிறைய செடிகளை வளர வச்சிரும். அந்த மாதிரி தான் நான் ஒரு செடி வாங்கிட்டு வந்து அந்த செடி செத்து போய் அதிலிருந்து சின்ன சின்ன செடிகளாக வளர்ந்து அதை தனித்தனியாக பிரித்து வச்சேன். அதெல்லாமே இப்போ வளர்ந்து வந்துருச்சு. இது ஆல் ஸ்பைசஸ். கிராம்பு, சோம்பு, பட்டை எல்லா வாசனையும் ஒரே செடியில் இருக்கும். நம்ம பிரியாணி, மசாலா சம்மந்தப்பட்ட சமையல்லாம் செய்யும்போது நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து இன்சுலின் பிளான்ட். இதை சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, புளிப்பு சுவையாக இருக்கும். இன்சுலின் பிளான்ட் வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. நீர் பிரம்மி. நம்ம முடியில்லாத தலையை கூட முடிய வளர வைக்கிற தன்மை கொண்டது தான் நீர் பிரம்மி. இது வந்து ஒரு வல்லாரைக்கீரை மாதிரி தான். நம்மளோட ஞாபக சக்திக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம கலவைக்கீரை மாதிரியும் சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை நார்மலாகவே பருப்பு போட்டும் சமைச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பல்வலி பூண்டு. பல்வலி பூண்டை பற்றி தான் என் மைண்டுக்குள்ளே நிறையா ஓடிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஆராய்ச்சி போய்கிட்டே இருக்குது. இது டீ ட்ரீ பிளான்ட். தேவதாரு மரம்னு சொல்லுவாங்களாமா. எனக்கு இதை பற்றி தெரியல. நிறைய இடங்கள்ல அழகு செடி மாதிரி தான் வளர்க்குறாங்க. நான் படித்த ஸ்கூலில் கூட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதுவே ஒரு ஹெர்பல்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பூனை மீசை, அதுவும் இருக்குது. இனிமேல் தான் நடவு பண்ணணும். இது வந்து புளிச்சான். புளிச்சான் அப்படிங்கிறது கள்ளிமுளையான் மாதிரி தான். அந்த காலத்தில் தண்ணி தாகம் எடுக்கும்போது மலங்காட்டில் நடந்து போகும்போது இது சாப்பிடுவாங்க, உணவாக சாப்பிடக்கூடியதான். இது வந்து விலாமிச்சை. கருப்பு வெட்டிவேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விலாமிச்சை. இதோட இலைகள் எல்லாம் அந்த வாசம் வராது. நம்ம அந்த வேரை வந்து அப்படியே பறிச்சுட்டு மோந்து பார்க்கும்போது அப்படியே வந்து வெட்டிவேரோட ஸ்மெல் வரும். இதை வந்து கருப்பு வெட்டிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டிவேர் நம்ம எப்படி பயன்படுத்துமோ அதே மாதிரி பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வெற்றிலை. இது செங்காம்பு வெற்றிலைன்னு நினைக்கிறேன். அதோட தண்டு பகுதியெல்லாம் சிவப்பு கலரில் தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கிளியராக தெரியல. நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். இது தவணம். பார்க்குறக்கு மறிக்கொழுந்து மாதிரி இருக்கும். மறிக்கொழுந்து வெள்ளையாக இருக்கும், தவணம் வந்து பச்சை கலரில் இருக்கும். மறிக்கொழுந்து, மருகு, சில்வர் டஸ்ட்டு இதெல்லாமே ஒரே ஃபேமிலி தான். ஸ்மெல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்ம வீட்டில் இருக்க மூலிகை செடிகள். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகலாம்.